வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? பழனியோட ரூம்ல இருந்து சுகன்யா பயங்கரமா கத்தி நாடகம் போட, அந்த சத்தத்துல பாண்டியனும் கோமதியும் அங்க வந்து நிக்கிறாங்க. "டேய் கதவ திற! என்ன என்ன கதவ திறன்னு" எல்லாரும் தட்டிட்டு இருக்காங்க. "ஆமா என்னாச்சு மாமான்னு" வீட்ல இருக்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. கதவையே திறக்காம, "அண்ணே என்ன கொடுமைப்படுத்துறாருன்னு" அப்படின்னு சுகன்யா கத்திட்டு இருக்க. "பழனின்னு" பாண்டியன் கூப்பிட, "ஒண்ணும் இல்ல மச்சான்" அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. "அண்ணா, அத்தாச்சி இவர் என்ன கொடுமைப்படுத்துறாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு" நாடகம் ஆடுறாங்க. "ஏம்மா கதவ திறம்மா, மாமா கதவ திறங்கன்னு" கதிரும், "சித்தப்பா" அப்படின்னு மீனாவும், "டேய் என்னடா ஆச்சுன்னு" பாண்டியனும் மாத்தி மாத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. "உன்னைய" அப்படின்னு மிரட்டுற பழனி சுகன்யாவை தள்ளி விட்டுட்டு கதவை திறக்கிறாரு. உடனே படுபவியமா சேல முந்தானை எடுத்து போத்திட்டு சுகன்யா ஒரு ஓரமா அழுதுட்டு நிக்க, "டேய் என்னடா எத்தனை தடவைடா கதவை தட்டுறது" அப்படின்னு உள்ளர வர்ற பாண்டியன், "ஏன்பா என்னப்பா என்னப்பா பிரச்சனை, எதுக்குப்பா இப்படி கத்தின" அப்படின்னு பாண்டியன் கேட்க, "அத்தாச்சி" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோமதியோட தோல்ல போய் சாஞ்சிட்டு அழறாங்க சுகன்யா. "என்னடா என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலை, எதுக்குடா அந்த பிள்ளை இப்படி அழுவுது" அப்படின்னு பாண்டியன் கேட்க திரு திருன்னு முழிக்கிறாரு பழனி. "ஏய் என்னடி என்ன ஆச்சுடின்னு" கோமதி கேக்குறாங்க. "மாமா என்னாச்சு மாமான்னு" சரவணன் கேட்க, இல்லன்னு தலையாட்டுறாரு பழனி. "மாமா என்னாச்சு மாமான்னு" கதிர் கேட்க, "ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோங்கிறாரு பழனி. "சொல்லுப்பா என்னப்பா ஆச்சுன்னு" பாண்டியன் பதட்டமா சுகன்யா கிட்ட கேட்க, இவங்க அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. "ஏன்டா டேய் எல என்னடா பிரச்சனை" அப்படின்னு பாண்டியன் கேட்க, "ஏய் என்னம்மா என்னன்னு சொல்லேங்கிறாங்க கோமதி. "ஏய் ஏதாவது வாய திறந்து சொல்லுடா" அப்படின்னு பாண்டியன் கத்த, "இல்ல மச்சான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு பழனி சொல்ல, ரொம்பவே பயந்து போய் கோமதி பின்னாடி ஒண்டிட்டு இருக்க சுகன்யா லேசா தலையை மட்டும் எட்டி பாக்குறாங்க. "டேய் என்னடா எதுக்குடா இவ இப்படி அழறா" அப்படின்னு கோமதி கேட்க, "மாமா என்ன மாமா என்ன பிரச்சனை சொல்லு" அப்படின்னு சரவணன் கேட்க, பழனி திக்குமுக்காடி போய் நிக்கிறாரு. மீனா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குதுன்னு. "ஏய் எலை குடிச்சிட்டு வந்து அந்த புள்ள கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறியா" அப்படின்னு கேட்க, அதிர்ந்து போய் பாக்குறாரு பழனி. "ஏங்க என்னங்க அவன் என்னைக்கு குடிச்சிருக்கான், வேற ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது" அப்படின்னு கோமதி சொல்ல, கொஞ்சம் நகர்ந்து நிக்கிற சுகன்யா, "குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்தினா கூட தாங்கிக்கலாம், ஆனா இப்படி ஒரு மனுஷன் கூட என்னால வாழ முடியாது" அப்படின்னு சுகன்யா சொல்ல, எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. "அப்படி என்னடி அவன் பண்ணா" அப்படின்னு கோமதி கேட்க, "என்னால முடியல அத்தாச்சி, நடந்ததை தாங்கவே முடியல, என்னதான் நடந்துச்சுன்னு என்னால வாய் விட்டு கூட சொல்ல முடியல" அப்படின்னு சுகன்யா சொல்ல, "என்னடி கண்ணும் காதும் இல்லாம என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறது" அப்படின்னு கோமதி கேட்க, "சக்திவேல் மாமா சொன்னப்பவே நான் வேணாம்னு சொல்லியிருக்கணும், அவரு சொன்னதெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணினது ஏன் தப்புதான்" அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. "ஏதோ சொல்ல வர்றேன்னு புரியுது, அத என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் தெளிவாதான் சொன்ன என்ன, என்னப்பா பிரச்சனை, எதனால சண்டைங்கிறாரு பாண்டியன். "அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன், நான் இல்ல வேற எந்த பொம்பளையும் வாயால சொல்ல முடியாது" அப்படின்னு சுகன்யா சொல்ல, "அப்படி என்னதாண்டி நடந்ததுன்னு" கோமதி கேக்குறாங்க. "நான் அவரு தாலி கட்டின பொண்டாட்டி தான், அத நான் இல்லன்னு சொல்லல, அதுக்குன்னு எப்பவுமே புருஷன் ஆசைப்பட்ட மாதிரியா நடந்துக்க முடியும், ஒரு நாள் உடம்புக்கு முடியலன்னு சொன்னா கூட புரிஞ்சுக்க முடியாதா, இப்படியா முரட்டுத்தனமா நடந்துப்பாக" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அழுதுகிட்டு இருக்க. எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. "பொண்டாட்டியாவே இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னா தொடக்கூடாதுன்னு இந்த வீட்ல யாருமே சொல்லலையா" அப்படின்னு சுகன்யா கேட்க, எல்லாருமே கொஞ்சம் கூனி குறுகி போய் நிக்கிறாங்க. "இப்படி ஒரு முரட்டுத்தனமான ஆளையா எனக்கு அப்பாவின்னு சொல்லி கட்டி வச்சீங்க, இதுதான் பிரச்சனைன்னு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு மோசமா நடந்துக்கிட்டா நான் என்னதான் பண்ணுவேன்" அப்படின்னு சுகன்யா பிட்டு மேல பிட்டா போட்டுட்டு இருக்க. பழனி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. "நான் யார்கிட்ட தான் போய் சொல்ல முடியும், இப்படியே இவரோட கொடுமை எல்லாம் என்னால சகிச்சுக்க முடியாது, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன், அவங்கள வர சொல்லுங்க அத்தாச்சி, அவங்கள இங்க வர சொல்லுங்க" அப்படின்னு சுகன்யா அழ. "இரு இரு 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 நீ கொஞ்சம் அமைதியா இரு இரு நீ வா, ஐயோ கடவுளே" அப்படின்னு சுகன்யாவை கைய பிடிச்சு போய் மெத்தையில உட்கார வைக்கிறாங்க கோமதி. கதிரும் மீனாவும் முதல்ல வெளியே வந்துடுறாங்க. மத்தவங்க எல்லாம் "என்ன மாமா இதுன்ற" மாதிரி பழனிய கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு வராங்க. கோமதி இன்னும் நடுங்கிட்டு இருக்க சுகன்யாவோட கைய புடிச்சிட்டு இருக்காங்க. பழனியும் மெதுவா வெளியே வர சரவணனும் பாண்டியனும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. "மச்சான் நான் அது" அப்படின்னு பழனி ஆரம்பிக்க, "டேய் மனுஷனோடா நீ எல்லாம், இப்படிதான் நடந்துக்குவியா, உன்னை எல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னே எனக்கு தெரியலடா, ஏடா கொஞ்சம் கூட கேவலமா இல்லையாடா உனக்கு, சீ அசிங்கம் பிடிச்சவனே, இங்க பாருடா, இனிமேலாவது அந்த பிள்ளைகிட்ட ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ" அவ்வளவுதான் சொல்லுவேன்ட்டு பாண்டியன் அங்க இருந்து போயிடுறாரு. பழனி தலை குனிஞ்சு நிக்க, சரவணனும் கையில ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சுகன்யா அழுதுகிட்டே படுத்திருக்க. அவங்களுக்கு போர்வையை போத்தி விட்டுட்டு கோமதியும் வெளியே வர்றாங்க. கோமதி வெளியே போயிட, "ஓகே நாடகம் முடிஞ்சதுன்னு" கண்ணை தொடச்சிட்டு ஸ்டைலா நிமிர்ந்து படுக்கிறாங்க சுகன்யா. வெளியே வர்ற கோமதி அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்க பழனி கிட்ட, "இங்க பாருடா, மறுபடியும் உள்ள போய் அவளை தொந்தரவு பண்ணாத" அப்படின்னு சுகன்யா மெதுவா சொல்ல, அதிர்ந்து போய் பாக்குறாரு பழனி. "செம்ம" அப்படின்னு பாக்குறாங்க சுகன்யா. ஷோ உன்னை தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. "ஏய் என்னடா நீ, இருக்கிற பிரச்சனையே போதாதா, நீ வேற எதுக்குடா, பார்த்து நடந்துக்கோ"
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடமா அங்கிருந்து போறாங்க கோமதி. கண்ணெல்லாம் கோவப்பழமா சிவக்க நொந்து போய் நிக்கிறாரு பழனி. நடந்தது எதையும் நம்ப முடியாம இடிஞ்சு போற பழனி அப்படியே வெளிய வந்து தூணுக்கு முட்டு குடுத்து தரையில உட்கார்ந்துடுறாரு. அவரு மனசுல, மீனாவோட சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமா, அப்படி என்ன அம்புட்டு பாசம் உனக்கு அவ மேல? நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? இல்ல பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காளா? அப்படின்னு சுகன்யா கேட்டத நினைச்சு அப்படியே நொந்து போய் அழறாரு. பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம தொடக்கூடாதுன்னு இந்த வீட்ல யாருமே சொல்லிக் கொடுக்கலையா? அப்படின்னு சுகன்யா கேட்டதையும் நினைச்சு அப்படியே கையும் உடம்பெல்லாம் நடுங்க அழுதுட்டு இருக்காரு பழனி. ச்சே, உன்னை எல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியலடா. ஏன்டா கொஞ்சம் கூட கேவலம் இல்லையாடா உனக்கு? சீ, அப்படின்னு பாண்டியன் பேசுனது அவர் மனசுல வந்து போகுது. ஷோ, உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. அப்படின்னு கோமதி சொன்னதையும் நினைச்சு தலையில அடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு பழனி. மறுநாள் பொழுது விடியுது. பழனி அப்படியே அழுத கண்ணை தொடச்சிட்டு ரோட்ல நடந்துட்டு இருக்க வந்து வண்டியை நிறுத்துற சரவணன், மாமா போனீங்க அப்படின்னு கேட்க இந்த பக்கம் தேடி பார்த்துட்டு இல்லையேங்கிறாரு. அவரு சுயநினைவே இல்லாம இருக்காரு. போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லையே அப்படின்னு சரவணன் கேட்க, அது அது வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு பழனி சொல்ல, சரி ராத்திரி பூரா நீ எங்க போன? என்ன மாமா இப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்கியா? செந்திலுக்கு நான் கால் பண்ணேன், நீ கடைக்கு போகலன்னு சொன்னா. ஆமா, இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சரவணன் கேட்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, அது அது நான் வந்து போலான்னு அப்படின்னு பழனி தடுமாறிட்டு இருக்காரு. சரி வா போலாம், முதல்ல வண்டியில ஏறு அப்படின்னு சரவணன் கூப்பிட, எங்க கூட்டிட்டு போறேன்னு கேக்குறாரு பழனி. வீட்டுக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்ல நான் வரல வீட்டுக்கு அப்படின்னு பழனி சொல்ல, சரி வா கடையில கொண்டு போய் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்ல அங்கேயும் நான் வரலங்கிறாரு பழனி. ஏன்னு சரவணன் கேட்க, என்னால யாரையும் பார்க்க முடியாதுடா, பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடா அப்படின்னு பழனி சொல்ல, இதோ பாரு நீ யாரையுமே பார்க்க வேண்டாம், என் கூட வண்டியில ஏறு, நாம போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்லடா வேண்டாம் நீ போன்னு சொல்ல, வா மாமா வா போலான்னு கம்பல் பண்றாரு சரவணன். இல்லடா நான் வரலன்னு பழனி சொல்லியும், அட வா மாமா போலாம் பா ஏறுன்னு வண்டியில ஏத்தி கைய புடிச்சு உட்கார வைக்கிறாரு சரவணன். பழனி ரொம்பவே நொந்து போய் வண்டியில உட்கார, சரவணன் ஒரு கடை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு, இந்தா மாமா புடி மாமான்னு ஒரு சின்ன பாட்டில குடுக்குறாரு. இல்லடா வேண்டான்னு சொல்ல, அட குடி மாமா புடி அப்படின்னு ஒரு கலர் குடுக்குறாரு. குடிமாமான்னு சொல்றவரு அவரும் குடிக்கிறாரு. ப்ளூ கலர்ல அது என்னவோ ரொம்பவே அழகா இருக்கு. தப்பு பண்ணிட்டேன்டா மாப்பிள்ளன்னு பழனி சொல்ல, என்ன மாமா சொல்ற அப்படின்னு சரவணன் கேட்க, நான்லாம் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு பழனி சொல்றாரு. எதுக்கு மாமா இம்புட்டெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. இப்போ 100 பேர் கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, 99 பேருக்கும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்டா, சீரும் சிறப்புமா இருப்பாங்க. அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் கேவலமா இருப்பான் பாத்திருக்கியா? அந்த ஒருத்தன் வேற யாரும் இல்லடா, நான் தான் அப்படின்னு நெஞ்சில அடிச்சுட்டு சொல்றாரு பழனி. மாமா வருத்தப்படாத மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, கண்ணை தொடச்சிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எம்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் மாப்ள, கவலைன்னு பார்த்தா கல்யாணம் ஆகலைங்கிற ஒரே ஒரு கவலை தான் மாப்ள. எனக்கு கத்தி கூட பேச வராதுல்ல, கோவமாவோ முரட்டுத்தனமாவோ நடந்துக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுடா. தெரியாம ஒருத்தவங்க காலை மிதிச்சிட்டாலே 1000 தடவை மன்னிப்பு கேக்குறவன் நான். அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஆள் நானு. என்ன போயின்னு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாரு பழனி. மாமா இதோ பாரு மாமா, அழாத மாமா, இங்க பாரு அழாத அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் மாப்ள, நம்ம வீட்ல எல்லாரும் என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க அப்படின்னு பழனி கேட்க, அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, ரொம்ப போட்டு யோசிக்காத, ஏதோ தப்பா நடந்துருச்சு, அதெல்லாம் யோசிக்காத விட்டுரு, போக போக எல்லாம் சரியாயிடும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராதுங்கிறாரு சரவணன். ரொம்பவே விரக்தியா சிரிக்கிற பழனி, என் மனசறிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணலடா மாப்ள, சுகன்யா சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலடா அப்படின்னு பழனி சொல்ல, அப்புறம் அப்படின்னு பாக்குறாரு சரவணன். நாங்க வேற ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரத்துல அது வாக்குவாதமா மாறிடுச்சு, திடீர்னு என்னன்னு தெரியல கத்தி கூப்பாட போட்டு ஊரையே கூட்டிட்டா, என்ன அசிங்கப்படுத்திட்டாடா மாப்ள அப்படின்னு பழனி சொல்ல, என்ன மாமா சொல்றேன்னு திகைப்பா கேக்குறாரு சரவணன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சுடா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அண்ணே சுகன்யாவை கூட்டிட்டு வந்து நிறுத்தினதும் நான் தாலி கட்டியிருக்க கூடாதுடா, அதுதான்டா அதுதான்டா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு அழுகைய அடக்கிக்கிட்டு சொல்றாரு பழனி. சரி மாமா அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சரவணன் கேட்க, விடுமாப்ல அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறாரு பழனி. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கும் மயிலுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சரவணன் சொல்ல, விடுமாப்ல விடு, உனக்கு அது புரியாது, எனக்கு புரிய வைக்கிறதுக்கும் தெம்பு இல்லடா, விட்டுரு சரியாங்கிறாரு பழனி. மாமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்ப மாமா, இப்பெல்லாம் நீ சிரிக்கிறதே இல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, அதான் போதும் போதுங்கிற அளவுக்கு நான் சிரிச்சிட்டேன்ல, கொஞ்ச நாள் நான் துக்கத்திலேயே இருக்கட்டும்னு அந்த கடவுள் நினைச்சிட்டாரு போலடா, அதான்
அப்படின்னு பழனி சொல்ல, அதெல்லாம் இல்ல மாமாங்கிறாரு சரவணன். நான் கிளம்புறேன்டா அப்படின்னு பழனி சொல்ல, எங்க போறேன்னு சரவணன் கேக்குறாரு. தெரியலடா, கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தோணுது. நான் அப்படியே போறேங்கிறாரு பழனி. மாமா அப்படின்னு சரவணன் கூப்பிட, டேய் எங்கேயும் ஓடி போக மாட்டேன்டா. எங்க போனாலும் கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். நீ போடா, போய் வேலைய பாரு. பாரு அப்படின்னு சரவணன் தோள்ல தட்டி கொடுத்துட்டு பழனி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நொந்து போயிட்டு இருக்க பழனியவே பார்த்துட்டு நிக்கிறாரு சரவணன். இங்க கிச்சன்ல கோமதி, மீனா, ராஜு 3 பேரும் சமையல்ல நின்னுட்டு இருக்க. அங்க சுகன்யா வர்றாங்க. அப்படியே எல்லாரும் ஒரு பார்வை பார்த்துட்டு பார்வையை தாழ்த்திக்க, அத்தாச்சி நான் துணி துவைக்க போறேன். உங்க துணி ஏதாச்சும் இருந்தா குடுங்க. நான் துவைச்சு போடுறேன்னு கேக்குறாங்க. ஆஹா வேண்டாம்மா நானே துவைச்சுக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல பரவாயில்ல குடுங்க அப்படின்னு சுகன்யா மறுபடியும் கேட்க, இல்ல இல்ல வேண்டாம். சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க, பசிக்கல அத்தாச்சிங்கிறாங்க சுகன்யா. துணி துவைச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன் அப்படிங்கிற சுகன்யா அங்கிருந்து போக, மீனா கொஞ்சம் பாத்துக்கோ நான் இதோ இப்ப வர்றேன் அப்படிங்கிற கோமதி சுகன்யா பின்னாடி போறாங்க. சுகன்யா பக்கெட்டோட கொல்லப்பக்கம் வந்து நிக்க, பின்னாடி வந்து சுகன்யான்னு கூப்பிடுறாங்க கோமதி. தாச்சி சொல்லுங்க, தாச்சி கூப்பிட்டீங்களே சொல்லுங்க அப்படின்னு சுகன்யா படுபவ்யமா கேக்குறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியாம, அது அது வந்து அப்படின்னு கோமதி தடுமாறிட்டு இருக்க. சொல்லுங்க அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா கேட்க, இல்ல இந்த விஷயம்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆனா பேசாம இருக்க முடியல. இல்ல பழனி விஷயத்த தான் சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. என்ன பேசுறாங்கன்னு மீனாவும் ராஜியும் யோசிச்சுக்கு பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏம்மா நான் அவர்கிட்டயும் சரவணன்கிட்டயும் சொல்லி பேச சொல்றேம்மா அப்படின்னு கோமதி சுகன்யாட்ட சொல்லிட்டு இருக்க. அங்க வர பழனி இத பாத்துட்டு இருக்காரு. இதோ பாருமா நீ எதுவும் வருத்தப்படாத சரியா அப்படின்னு கோமதி சுகன்யாவோட கைய தொட்டு சொல்ல, சரிங்க அத்தாச்சி இப்படின்னு சோக சித்திரமா நின்னு சொல்லிட்டு இருக்க. திரும்புற கோமதி அங்க நிக்கிற பழனிய பாக்குறாங்க. பழனி நடந்து அவங்கள கிராஸ் பண்ணி போக, டேய் டேய் நில்லுடாங்கறாங்க கோமதி. உடனே பயங்கரமா உடம்பெல்லாம் நடுங்க. அத்தாச்சி நான் போறேன் அப்படிங்கிற சுகன்யா அங்க இருந்து வேகமா போயிடுறாங்க. என்னடா இது உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்குறா. பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாதா என்னன்னு கோமதி கேட்க, அதிர்ந்து போய் பாக்குறாரு பழனி. இதோ பாருடா, உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தானே குடும்பம் நடத்துறாங்க. நீ எதுக்குடா இப்படி இருக்க. எல்லாரும் கேக்குற அளவுக்கு சுகன்யா அப்படி பேசுறாளே. எல்லாரும் என்னடா நினைப்பாங்க. ஐயோ கடவுளே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. கொஞ்சம் பக்குவமா நடத்துக்க தெரியாதாடா அப்படின்னு கோமதி கேட்க, அதிர்ந்து போய் பாத்துட்டு இருக்க பழனிய மீனாவும் ராஜி அங்க இருந்து பாக்குறாங்க. இதோ பாருப்பா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோடா. நீயும் கேவலப்பட்டு என்னையும் கேவலப்படுத்தாதடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு பழனி. அப்போ கீரை கொண்டு வந்திருக்கேம்மா கீரை அப்படின்ற சத்தம் வர, நான் போய் கீரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ரொம்பவே தயக்கமா பழனிய பார்த்துட்டு அங்கிருந்து போறாங்க கோமதி. கிச்சன்ல இருக்க மீனா ராஜின்னு கூப்பிட, என்னக்காங்கிறாங்க. சுகன்யா சித்தியா உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு மீனா கேட்க, தெரியும்காங்கிறாங்க ராஜி. ஆள் எப்படி அப்படின்னு மீனா கேட்க, பெருசா பேசுனது இல்ல. ஏன் கேக்குறீங்கங்கறாங்க ராஜி. எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்ல ராஜி அப்படின்னு மீனா பட்டுன்னு சொல்ல, ஏன் என்னாச்சுங்கிறாங்க ராஜி. காலேஜ்ல நடந்தத ஏருக்கு மாறா மாமா கிட்ட சொன்னாங்களே அதனாலயா அப்படின்னு ராஜு கேட்க, அதுக்காக மட்டும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே அவங்கள எனக்கு ஏனோ பெருசா பிடிக்கல. அவங்க அவங்கள ஒரு அப்பாவி மாரி காட்டிக்கிறாங்கல்ல. அப்படி இல்லையோன்னு எனக்கு தோணுது. அவங்க தான் குமார காலேஜுக்கு வர வச்சாங்க. அவங்க தான் அரசியும் குமாரும் பேசணும்னு நினைச்சாங்க. ஆனா நானும் அவங்களும் போனதும் அப்படியே பிளேட்ட மாத்தி போட்டு வீட்ல என்னைய கோத்து விட்டாங்க. அரசிகிட்ட அவங்க வீட்ல தனியா பேசுறத 2, 3 தடவ நானே பார்த்திருக்கேன். மாமா அரசிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் அரசியோட உட்கார்ந்து பேசுனாங்க. அவ மண்டைய கழுவ பார்த்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்னக்கா சொல்றீங்கன்னு அதிர்ந்து போய் கேக்குறாங்க ராஜி. ஆமா ராஜி, நான் அப்பவே அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க. அரசியும் குமாரும் பழகினது, 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போனது, இதுல எல்லாத்துக்குமே உங்களுக்கு பங்கு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் கேட்கவா அப்படின்னு மீனா கேட்க, சொல்லுங்கங்கறாங்க ராஜி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நாம பொண்ணு பொங்க பக்கம் தானே நிக்கணும். ஆனா ஓரளவுக்கு நம்ம சித்தப்பாவை பத்தியும் தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல சித்தப்பாவை பத்தி, அதெல்லாம் உண்மையா இருக்குமா. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண அளவுக்கு சித்தப்பா நடந்திருப்பாருன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு மீனா கேட்க, இல்லன்ற மாதிரி ராஜு தலையாட்டுறாங்க. ஏன் ராஜு அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. எதுக்கு இவங்க குட்டைய குழப்புற அளவுக்கு இவ்ளோ வேலையை பண்ணணும் அப்படின்னு மீனா கேட்க, இல்லக்கா ஒருவேளை நாமளே எதுவும் கற்பனை பண்றோமோ, அவங்கள பத்தி நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ. ஆனா இல்லக்கா, நானுமே ஒரு விஷயத்த கவனிச்சேன். சித்தப்பா எவ்வளவு ஜாலியான ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சித்தப்பா சந்தோஷமாவே இல்ல.
சித்தப்பா முகத்துல சிரிப்ப பார்த்து எம்புட்டு நாள் இருக்கும் அப்படின்னு ராஜு ரொம்பவே யோசனையும் வருத்தமா சொல்ல, பாயிண்ட் ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாக்கா அவங்க கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்க என்னமோ பண்றாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படியே யோசனையா பாக்குறாங்க மீனா. பழனியோட அண்ணன்கள் எல்லாம் விட ஒரு படி மேல போய் சுகன்யா பழனிய ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.